அமெரிக்காவுக்கு திடீர்னு யாராவது ஒரு நாட்டின் மீது கோபம் வந்தாச்சுன்னா அந்த ஆசிய நாட்டை அடிக்கணும் அப்படின்னா அமெரிக்காவின் குண்டாந்தடியாக இந்த பாகிஸ்தான் இருக்கும். பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாட்ட பேரம் பேசினாங்க. சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட அமெரிக்காவுடைய விமானப்படை தளமாக்கணும், அதுக்கு எங்களுக்கு கொடுங்க, லீஸு கொடுங்க கேட்டாங்க. மாட்டேன்னாங்க. உடனே என்னாச்சு, ஷேக் ஹசீனா கவர்மெண்டே கவுக்கணும். அத்தனைக்கு துணை போய் பின்னால இருந்து வேலையை பார்த்தது எது? பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ. அந்த ஐஎஸ்ஐக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது எது? அமெரிக்கா. இன்னொன்னு, மிகப்பெரிய நாடுகளுக்கும் இந்தியா மீதான ஒரு பயம் ஓரளவு. அதனால சீனாவுக்கு செக் வைப்பதற்கு இந்தியா தேவை, இந்தியாவுக்கு செக் வைக்க பாகிஸ்தான் தேவை. இதுதான் அமெரிக்காவுடைய இன்னொரு கணக்கு. இப்ப இந்த இதுல வச்சுட்டு ஒரு பக்கம் பாகிஸ்தான் செயலுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருவாங்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த நாடு, பாதிக்கப்பட்ட நாடு நடவடிக்கை எடுக்காமலும் பார்த்துக் கொள்வார். இந்த அமெரிக்காவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை மதிக்காமல் நீ கண்டனம் தெரிவிக்கிறதோட அவன் மேல தாக்குதல் நடத்தணும், நீ நடவடிக்கை எடுக்கணும்னா பாதிக்கப்பட்ட நாடு நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் மோடி. அமெரிக்கால ஒரு ட்வின் டவர் அடி வாங்கிச்சுன்னதும் நீ ஆப்கான்ல போய் இறங்கல, ஆப்கான் அடிக்கல. இப்ப என்னுடைய நாட்டுக்குள்ள வந்து பகல்காம்ல நீ என்ன மதத்தை சார்ந்தவன்னு கேட்டு இத்தனை பேரை போட்டு தள்ளிட்டு பயங்கரவாதிகள் போயிருக்காங்க. அந்த பயங்கரவாதிகளுக்கு ஊக்குவித்து கொண்டிருப்பது பாகிஸ்தான். அப்புறம் அந்த பாகிஸ்தானை தண்டிக்காமல் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் சிந்தூரை முன்னெடுத்தது மோடி அரசு. இதுக்கு ஒரு பெரும் துணிச்சல் வேணும். அதனாலதான் இந்தியா மேல இத்தனை வரி, இத்தனை இம்சை, இத்தனை பிரச்சனை எல்லாம் கொடுக்கிறது. அதையும் தாண்டி இந்தியா திமிரி எழும். ஏனென்றால் இது மோடியின் தலைமையின் கீழ் இருக்கிற இந்தியா, இது புதிய பாரதம்.